ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்சில் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு 135 தான் பின் டு பின் ரெஸ்டோரேஷன் ஒர்க் முடிஞ்சிருக்கு. இந்த வண்டியோட இயர் பார்த்தீங்கன்னா 98 மாடல். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்காக கொண்டு வந்திருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து ஸ்டாக் பிடிக்கல. எனக்கு வந்து 100 வாங்கணும்னு ஒரு ஆசை. எனக்கு இது கிடைச்சது செகண்ட்ஸில் ஒரு 135. இருந்தாலும் எனக்கு வந்து டேங்கு சீல்டு எல்லாமே 100 தீமில் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இன்ஜினை பொறுத்தளவுக்கு எனக்கு செமி மேட் கலரில் பிளாக் கலரில் பண்ணிவிடுங்கன்னாங்க. அழகாக அவங்க கேட்ட மாதிரி பெயிண்டிங் அண்ட் க்ரோமிங் ஒர்க் முடிஞ்சிருக்கு. அதை தாண்டி இந்த வண்டியில் நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டா டிஸ்க்கு கேட்டிருந்தாங்க. ஒரிஜினல் டிஸ்க்கு கிளாரிட்டா டிஸ்க் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஹெட்லைட்டு ஒரிஜினல் ஹெட்லைட்டு எனக்கு அந்த பழசு மாறையே கூடாது, எனக்கு ஹெட்லைட் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குன்னாங்க. ஸோ ஒரிஜினல் ஹெட்லைட்லேயுமே எனக்கு எல்இடி போட்டு தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அழகாக எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்கோம். இதுலேயுமே ரிங்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பார்க்கிங் ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ டேங்க் சீல்டை பற்றி சொல்லவே தேவையில்ல, புதுசு வாங்கி தான் நம்ம பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பிளாக் கலரு 100 மாதிரி தீமில் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அழகாக கொடுத்துருக்கோம். ரோசி 46 VR 46ஓட எனக்கு வந்து பேஸ் எனக்கு வேணும் அப்படின்னாங்க. ஸோ அழகாக ஸ்டிக்கரில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். மேலே வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்டில் ஆண்டில் பார் மவுண்டை பொறுத்தளவுக்கு மேட் இன் ஜப்பானோட ஒரிஜினல் மவுண்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இது கஸ்டமர் தான் பர்ச்சேஸ் பண்ணி வந்திருந்தாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ணதை நாங்கள் வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மீட்டரை பொறுத்தளவுக்கு ஒரிஜினல் மீட்ரு செட்டப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 100 டைப்பில் பண்ணியிருக்கோம். குயிக் த்ராட்டல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃபீட் சுவிட்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினை பொறுத்தளவுக்கு கிங்கோட போர் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். கனெக்டிங் ராடை பொறுத்தளவுக்கு ரீகண்டிஷன் பண்ணியிருக்கோம். கிளச் பிளேட்டு கார் பிளேட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் மெயினாக வந்து கிக்கர் ஃபால்ட் இருந்துச்சு. கிக்கர் சாஃப்ட் வந்து புதுசு கிடைக்கவே இல்லை. எங்களுக்கு செகண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணி தான் இந்த வண்டிக்கு நம்ம கொடுத்துருக்கோம். சைலன்சர் அவங்களோட சைலன்சர் அழகாக நிக்கல் பண்ணியிருக்கோம். சாக்காஸ்டரை பொறுத்தளவுக்கு ஒரு பிராண்ட் நியூ தான் நம்ம இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். சீட்டை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லா வண்டிக்கும் சொல்கிற மாதிரி கட்சிட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். டயரை பொறுத்தளவுக்கு எம்ஆர்எஃப் டயரு ஜாப்பர் டைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்டில் 2.18, பேக்லேயும் 2.18 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வண்டியோட பீட் சவுண்ட் கேட்கலாம் வாங்க. வண்டியோட பீட் சவுண்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியோட பீட் சவுண்டு சரி, இந்த வண்டி தீமாக இருக்கட்டும் ஒரு 100. ஸோ எத்தனை பேருக்கு 100 ஒரு தீம்ங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வண்டியோட கலரும் சரி, இந்த வண்டியோட பீட் சவுண்டும் சரி, எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு பிளாக் கலர் ஆர்டின் சிம்பிள் கொடுங்க. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.